என் அன்பு செல்லமே, ஒரு வார்த்தையால் உன்னுடைய வாழ்க்கையே மாறப்போகிறது. கோடிக்கணக்கான குழந்தைகள் அவர்கள் வீட்டிற்கு நான் வர வேண்டும், அவர்கள் வீட்டிலேயே தங்கிவிட வேண்டும் என்பதற்காக என்னிடம் போராடி என்னை அவர்கள் பூஜை செய்து வரவேற்க காத்திருக்கிறார்கள். ஆனால் நானோ உன்னை மிகவும் பிடித்து உன் வீட்டிற்கு ஓடி வந்துவிட்டேன். உன்னுடைய கவலையை பார்த்த தங்கமே, நீ யோசிக்கும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆபத்து எல்லாம் எதுவும் வந்துவிடாது. அளவுக்கு மீறிய அதிர்ஷ்டங்களும் அளவுக்கு மீறிய ஐஸ்வர்யங்களும் உன்னிடம் வந்து சேரும். நீ எப்பொழுதும் உறங்கும் பொழுது சாய்ராம் என்று சொல்லிவிட்டு மீதி எதையும் பற்றி யோசிக்காமலும் மீதி எதை பற்றியும் பேசாமலும் உறங்கிவிடு. நீ காலை விழிக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஏதோ ஒரு அற்புதமும் அதிசயமும் உனக்கு நடந்திருக்கும். புரிகிறதா? வார்த்தையை சொல்லிவிட்டு யாரிடமும் பேசாமலும் எதை பற்றியும் சிந்திக்காமலும் தேவையில்லாமல் அழாமலும் நீ தூங்கிவிட வேண்டும். அதற்கு பிறகுதான் நான் என்னுடைய வேலையை உனக்கு காட்டுவேன். என்னுடைய தங்கமே, உன்னுடைய ஆசைகள் என்னவென்று நீ சொல்லாமல் நான் அறிபவன். நீ சொல்லித்தான் நான் உனக்கு அனைத்து வேலைகளையும் செய்து தர வேண்டிய அவசியமானது எனக்கு கிடையாது. நீ தவறு செய்தாலும் நான் அதை கண்டுபிடித்து விடுவேன். நீ நல்லது செய்தாலும் அதை நான் கண்டுபிடித்து விடுவேன். எப்பொழுதுமே நான் ஒரே மாதிரி தான் இருப்பேன். நீ நிச்சயமாகவே முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயங்களோ கவலைகளோ பதட்டங்களோ இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிட்டு இந்த சாயை முழுமையாக நம்பி பயமில்லாமல் ஒரு தாய் அவள் பிள்ளையை கையை பிடிக்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிறதோ அதுபோல் நீ என்னுடைய கையை பிடிக்கும் பொழுது உனக்கு மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். நான் உன் கையை இறுக்கமாக பிடித்து விட்டேன். இனி எந்த ஒரு சூழ்நிலைக்கும் பயம் வேண்டாம். காலங்கள் உன்னை சோதித்தாலும் நான் உன்னை ஒரு பொழுதும் சோதிக்க மாட்டேன், கைவிட மாட்டேன். உன்னுடைய அனைத்து வாழ்க்கைகளும் மாறும். சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.